நான் வந்து ரீசெண்டாக இந்த ரமணாசிரமம் போயிருந்தேன் திருவண்ணாமலையில். அங்கே பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, அதில் அந்த அந்த இதுலேயே அந்த மியூசியமில் வந்து இது மாதிரி போட்டிருக்கும். அவர் எதனால இந்த மாதிரி சன்னியாசி ஆனார், அந்த மாதிரிலாம் அதில் போட்டிருக்கோம். அதில் என்னென்னா, அவர் ஒரு டீனேஜ் வயசில் இருக்கும்போது அவருக்கு ஃபியர் ஆஃப் டெத் வந்துருச்சான். திடீர்னு நமக்கு நாளைக்கே எதாவது நம்ம நாளைக்கே இறந்து போயிட்டோன்னா என்ன ஆகுது, அந்த மாதிரிலாம் அவருக்கு ஃபியர் வந்துருக்கு. அப்போ வந்து அவர் என்ன நினச்சார்னா, அவர் வந்து சப்போஸ் நம்ம நம்ம அப்படியே இறந்து போயிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி பார்த்தாராம். ஃபீல் பண்ணி பார்த்ததில் அவருக்கு என்ன இருக்குன்னா, நான் அப்போ தான் வந்து அவர் உணர்ந்திருக்கார். ஐனா என்ன, செல்ஃப்னா என்ன அப்படின்னு உணர்ந்திருக்காரு. அந்த செல்ஃபை வந்து அவர் பிரிச்சுட்டு இருந்து பார்த்துருக்காரு. சோல் வேறு, பாடி வேறு, அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து இந்த ஃபிலாசபிக்கல் புக் இதெல்லாம் படித்தா கூட தெரியும். ஸோ ஃபிலாசபிக்கு நம்மளோட பாடி வேறு, நம்ம சோல் வேறு. நம்ம சோல் வந்து இம்மார்ட்டல். எவ்வளோ ஜென்மங்கள் வந்தாலுமே நம்ம சோல் வந்து அப்படியே இருக்கும். அதனால் டெத்துங்கிறது இந்த பாடிக்கு மட்டும்தான். ஸோ அது வந்து பெரிய பெரிய ரிஷிகள்லாம் வந்து அவங்க உணர்ந்து நமக்கெல்லாம் வந்து அது கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வாழ்க்கையில் வந்து எதுக்குமே பயமே வேண்டாம். அழிவுங்கிறது இந்த பாடிக்கு மட்டும்தான், அந்த சோலுக்கு அழிவே கிடையாது. இது வந்து நீங்கள் பகவத்கீதையிலலாம் கூட படிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ இந்த சோலுக்கு எதுவுமே ஆகாது. இது வந்து ரமண மகர்ஷி சொல்லியிருக்காரு, பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூட சொல்லியிருக்காரு. ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம பயப்படலாம், ஆனால் பயப்படும்போது தான் இதெல்லாம் கற்றுக்க முடியும். நமக்கு வந்து இன்னர் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி ஆகும். அப்போ நம்மளை யாராலையுமே அழிக்க முடியாது. இல்லை.